வணக்கம். நம்முடைய ஜீஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். அதில் புகார் காண்டம் முடிந்து மதுரை காண்டத்துக்கு வந்துட்டோம். மதுரை காண்டத்தில் மிக முக்கியமான பகுதி 15ஆம் பகுதியாகிய அடைக்கலக்காதை. அடைக்கலக்காதையிலையும் முன்பகுதி நம்ம பார்த்துட்டோம். கோவலனும் மாடலமறையோன் என்கின்ற அங்கே வந்த அந்த அந்தணனும் பேசுகிற பேச்சை பார்க்குற போது கோவலனுடைய பெருமையை பூரா எடுத்துரைக்கிறான் மாடலமறையோன். இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத செய்திகளெல்லாம் அதில் இருக்குது. அப்படிப்பட்ட மாடலமறையோன் கோவலன்ட்ட ஒரு கேள்வி கேட்டான். நீங்கள் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க மதுரையிலன்னு கேட்குறான். நீ எப்படிப்பட்ட செல்வன் தண்ணி எத்தனை வெள்ளம் உள்ளவன், ஏன் வந்து இங்கே உட்காந்துருக்க? அப்போ அவன் சொன்னான், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்னை துரத்தியது. நான் கண்ட கனவு என்ன தெரியுமா? என்னுடைய ஆடைகள் பறிபோக, என் மனைவி கூந்தல் அவிழ்ந்து விழ, அவள் திருக்காலில் அலைய, என்னுடைய ஆடையை ஒரு இளிமகன் பற்றி இழுக்க, நான் எருமை மாட்டின் மீது ஏறிக்கொண்டு வர, என்னுடைய மகளாகிய மணிமேகலையை கைகளிலே ஏந்தி மாதவி துறவிகள் வாழும் இடத்திலே கொண்டு போய் செலுத்த, எனக்கு ஏற்படக்கூடிய இன்னலால் நான் நடுங்க இந்த கனவை நான் கண்டேன். இப்புகார் நகரிலே இருந்தால் இந்த கனவு பழித்து விடுமோ? அதாவது என்னுடைய மகளாகிய மணிமேகலையும் துறவு நிலைக்கு போகுமாறு மன்மதன் கையிலே இருந்த வில்லை எறிந்துவிட்டு விலகி போக, அவள் துறவு போக, இந்த கொடுமைகளெல்லாம் புகாரிலே நிகழ வேண்டாம் என்று மதுரைக்கு புறப்பட்டு வந்து விட்டேன் என்று அவன் சொன்னவுடன், உடனே இதை பாடலில் படிக்கிற போது நமக்கு சற்று பயமே ஏற்படுகிறது. இதோ பாடலை பாருங்கள். கோவலன் கூறும் ஓர் குறுமகன் தன்னால் காவல் வேந்தன் கடிநகர் தன்னில் நாரைங்கூந்தல் நடுங்கு துயரெய்த கூரை கோட்பட்டு கோட்டுமா ஊரவும் அணித்தகு புரிகுழல் ஆயிலை தன்னொடும் பிணிப்பருத்தோர்தம் பெற்றி எய்தவும் மாமலர் வாழி வருநிலத்து எரிந்து காமக்கடவுள் கையற்று ஏங்க அணிதிகள் போதி அறவோன் தன்முன் மணிமேகலையை மாதவி அளிப்பவும் நனவு போல நள்ளிரில் யாமத்து கனவு கண்டேன் கடி தூங்குறும் என இப்படி அவன் சொல்ல கேட்ட மாடலமறையோன், கோவலா, நீ சொல்வதை கேட்கிற போது என் உள்ளம் நடுங்குகிறது. சரி, இது தவத்தோர் இருக்கின்ற இடம், மாலை நேரமாகிவிட்டது. நீ இனிமேல் உன் மனைவியோடு இங்கு இருக்கக்கூடாது. எனவே உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய சுற்றத்தார்கள் மதுரையிலே பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற இடம் நோக்கி நீ செல்வாயாக என்று சொல்லிவிட்டு வாழ்த்திவிட்டு அவன் புறப்படுகிறான். அறத்துறை மாக்கட்கு அல்லது இந்த புறச்சிறை இருக்கை பொறந்து அது ஆகலின் அரசர் பின்னோர் அகநகர் மருங்கின் நின் உரையின் கொள்வார் இங்கு ஒளிகண்ணின் இருப்பு காதலி தன்னோடு கதிர் செல்வதன் முன் மாட மதுரை மாநகர் புகுக என மாதவத்தாட்டியும் மாமரை முதல்வனும் கோவலன் தனக்கு கூறும் காலை இப்படி அவன் வாழ்த்திவிட்டு சென்ற பிறகு இவர்கள் புறப்பட எத்தனித்த போது கவுந்தியடிகள், உங்களை யாரிடத்திலாவது ஒப்படைக்க வேண்டுமே என்று யோசிக்கும் வேளையில் மாதரி என்கின்ற ஒரு ஆயர் மகள் வருகிறாள். அந்த ஆயர் மகள் யார்? இளங்கோவடிகள் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். அறம்புரி நெஞ்சின் அறவோர் பல்கிய புறஞ்சிறை மூதுர் பூங்கன் இயக்கிக்கு பால்மடை கொடுத்து பண்பின் பெயர்வோள் ஆயர் முதுமகள் மாதிரி என்போள் காவுந்தி ஐயை கண்டு அடிதொழலும். அவள் இயக்கி என்கின்ற அந்த தெய்வத்திற்கு வழக்கப்படி பால் சோறு அளித்துவிட்டு வருகிறாள். பாருங்கள், கோவில், பெண் தெய்வ கோவில், பெண் தெய்வ கோவிலுக்கு சென்று உணவு தருபவள் பெண், பால் சோறு தருகிறாள். இவையெல்லாம் இங்கு நிகழ்ந்திருக்கின்றன மதுரையிலே. அப்படி வந்த அவள் கவுந்தியடிகளை பார்த்து வணங்கி நிற்க, அந்த மாதிரியை கோவலன் கண்ணைக்கு அறிமுகப்படுத்துகின்றார் கவுந்தியடிகள். இந்த மாதிரி ஆயர்குலத்தைச் சேர்ந்தவர். ஆயர்குலம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆகாத்து ஓம்பி ஆப்பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை ஒரு கொடும்பாடில்லை. இப்படிப்பட்ட குலத்தைச் சேர்ந்தவள் என்று அறிமுகப்படுத்திவிட்டு மாதிரியை நோக்கி, அம்மா, இதோ இவர்களை நான் உனக்கு அடைக்கலமாக தருகிறேன். இவர்கள் யார் தெரியுமா? புகார் நகரிலே பெரும் செல்வ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த பெண் இருக்கிறாளே, இவள் நான் அறிந்த வரையில் ஒரு மிகப்பெரிய
தெய்வத்திற்கு ஒப்பானவள். இவர்களுடைய உறவினர்கள் மதுரையிலே இருந்தாலும் கூட இவர்கள் இருவரும் உங்கள் இல்லத்தில் தங்கட்டும். இவருடைய பாதங்களை இதுவரை பூமி அறியவில்லை. வண்ணச் சீரடி மண்மகள் அறிந்துள்ளல். அதோடு மட்டுமில்லை, இவள் கற்பு நெறி பூண்ட பொற்புடை தெய்வம். சொல்வது யார் என்று கேட்டால் கவுந்தியடிகள். தவமுடைய பெண்மணியே கண்ணகியை தெய்வம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் எத்தகைய பெருமை பாருங்கள். ஆகாத்து ஓம்பி ஆப்பையன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை ஒரு கொடும்பாடில்லை. தீதிலல் முதுமகள் செவ்வியல் அழியல் மாதரி தன்னொடு மடந்தையை இருத்தற்கு ஏதம் இன்று என எண்ணினலாகி மாதரி கேள். இம்மடந்தை தன் கணவன் தாதையை கேட்கின் தன்குலவாணர் அரும்பொருள் பெருனரின் விருந்தெதிர் கொண்டு கருந்தடம் கண்ணியோடு கடுமனைப்படுத்துவர். உடைப்பெரும் செல்வர் மனைபுகும் அளவும் இடைக்குள மடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன் என்று சொல்லி, உன்னிடத்திலே அடைக்கலம் தந்திருக்கிறேன், இவர்களை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு புறப்படவில்லை. கவுந்தடிகள் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அடைக்கலம் தருவதால் பெருமை என்ன, அடைக்கலம் தந்தோர் பெற்ற பெருமை என்ன, இவற்றையெல்லாம் விளக்கி சொல்லுகிறாள். தொடர்ந்து அடைக்கல கதையினுடைய நிறைவு பகுதியை காண இருக்கிறோம். குரங்கு கை வானவன் கதையும் அடைக்கலம் தந்தோர் பெற்றோருடைய பெருமையும் அதில் தொடர இருக்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.